எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது எதுக்கு இது நான் சொல்றேன்னா, எப்படி வந்து இந்த மேத்தமெட்டிக்கலா உள்ளுக்குள்ள நம்ம எஃப்இஎம்ல சால்வ் பண்ணுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எலிமெண்ட் நம்ம எடுத்துருக்கு, ஒரு ஸ்ப்ரிங் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். அப்ப அந்த ஸ்ப்ரிங் எலிமெண்ட்ல வந்து ரெண்டு நோடு இருக்கு, நோடு ஐ, நோடு ஜே. இந்த ரெண்டு நோடுல வந்து லோடு கொடுத்த அப்படின்னா ஒரு எண்ட்ல லோடு ஆக்ட் ஆகும், இன்னொரு எண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எய்தர் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு ஆர் டுவர்ட்ஸ் ரைட் சைடு, எனிதிங் எல்ஸ். அப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட எஃப்இஎம் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப் இருக்கு. நெக்ஸ்ட் இதுதான் ஃபைனல் அவுட்புட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எஃப்இஏல ஒரு எலிமெண்ட்டுடைய பேசிக் ஈக்குவேஷன் அப்படின்னா F ஈக்குவல் டு கே யூ, இதுதான் பேசிக் ஈக்குவேஷன். கரெக்டா? அது என்ன சொல்லுவாங்கன்னா நோடல் ஃபோர்ஸஸ், என்ன சொல்லுவாங்க, நோடல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் இன்டு நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏன்னா நான் இது ரொம்ப டெப்தா உள்ள போகல, பட் பேசிக்கா ஒரு எஃப்இஎம் அப்ரோச் எப்படி இது சால்வ் ஆகுது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஸோ அதுதான் பேசிக் ஈக்குவேஷன். அப்ப அது மேல இருக்கிறது என்னன்னா F1 F2 இருக்கு இல்லையா, அதே மாதிரி K மைனஸ் கே மைனஸ் கே கே, அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டிருக்கு இல்லையா. அப்ப இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நோடல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இன்டு நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட்டா? ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்.